Fitformula show YouTubeல ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க BS Value ஆப்ல பார்க்கலாம். BS Value ஆப் Play Store, App Store ரெண்டுத்துலயுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி பாருங்க. BS Value இது உங்கள் சொத்து. வெல்கம் டு Fitformula. நான் உங்களோட விக்னேஷ். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் பண்றது தான். அது அவங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், வர்க்கா இருக்கட்டும் ஆர் ஜிம்மா இருக்கட்டும். மிஸ்டேக்ஸ் கேன் ஹேப்பன் பட் நெவர் டு பி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்ல பண்ணக்கூடிய காமனான 5 மிஸ்டேக்கை பார்ப்போம், கரெக்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லஞ்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேஜராக 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டெப்ஸை வந்து ஒரே லைனில் வைப்பாங்க. அப்படி வைக்காமல் அவங்களோட ஹிப் வித் அப்பார்ட் வைக்கணும். அடுத்த மிஸ்டேக் என்னென்னா ஷார்ட்டர் ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பார்க்கும்போதே தெரியும், அங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட நீ வந்து அவங்களோட டோ தாண்டி போகும். அதனால் நீல இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் வைடர் ஸ்டெப்ஸ் வைக்கணும். அப்படி வைடர் ஸ்டெப்ஸ் வைக்கும்போது ஒரு கரெக்டான லஞ்சுனா அந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது லேட் புல் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதிகமான வெயிட்டை யூஸ் பண்ணிட்டு அவங்களால இழுக்க முடியாமல் கீழே படுத்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாமல் பேக்கில் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பின்னாடி நவந்து உட்காந்துட்டு அவங்க பாரை அவங்களோட செஸ்ட்டுக்கு கீழே இழுப்பாங்க. அது அனாவசியமாக ஷோல்டரில் ப்ரெஷர் போடும். அப்படி ஷோல்டரில் ப்ரெஷர் போடும்போது ஷோல்டரில் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கரெக்டான லேட் புல் டவுன்னா அவங்கள பாருக்கு நேராக அலைன் பண்ணிவிட்டு பாரை சின்னுக்கு கீழே அவங்களோட அப்பர் செஸ்ட்டுக்கு வரைக்கும் அவங்க இழுக்கலாம். அப்படி இழுக்கும்போது அவங்களோட எல்போஸ் வந்து முன்னாடி மூவ் பண்ணாமல் அவங்களோட எல்போஸை பின்னாடி அவங்களோட பேக்கை க்ரஷ் பண்ணுற டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரைசெப் புஷ் டவுன். இதில் மேஜராக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அவங்களோட எல்போஸை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே இருக்காது. ஸோ அவங்களோட ஷோல்டரை யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரைசெப்க்கு அந்த ஒர்க் அவுட் பெருசாக போகுதான்னு கேட்டால் போகாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேராக நின்றுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை ஹிட் பண்ணுறதுக்கு அவங்களோட தொடையே ஒரு தடங்களாக இருக்கும். ஒரு கரெக்டான ட்ரைசெப் புஷ் டவுன் ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்னா அவங்களோட எல்போஸை ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வச்சுக்கணும். அதே நேரம் அவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் பெண்ட் பண்ணி அவங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டுட்டு அந்த ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து 90 டிகிரிஸ் தான் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்போது கீழே கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் இருக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அது அட்டைன் பண்ண முடியும். அப்போ தான் அது கரெக்டான ட்ரைசெப் ஒர்க் அவுட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்பல் ரோஸ். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அவங்களோட முதுகை வளைச்சி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. அப்போது அவங்க இந்த முதுகில் அதிகமான ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அதனால் பேக் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்போஸை க்ளோஸராக மூவ் பண்ணாமல் அவங்க எல்போஸை வைடராக எடுத்துகிட்டு போவாங்க. அது கரெக்டான லேட் ஒர்க் அவுட்டே கிடையாது. ஸோ ஒரு கரெக்டான பார்பல் ரோ எப்படி இருக்கும்னா அவங்க இந்த மாதிரி முதுகை ஆர்ச் பண்ணிக்கணும். ஸோ எந்த ப்ரெஷரும் முதுகில் ஆக்ட் ஆகாது. இதுதான் சேஃபஸ்ட் வே. அடுத்து அவங்களோட எல்போஸ் அவங்களோட பாடிக்கு ரொம்ப க்ளோஸராக மூவ் பண்ணணும். அப்போ தான் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். கம்ப்ளீட் லேட் ஒர்க் அவுட்டாக மாறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீட்டட் செஸ்ட் ப்ளை. பெக்டெக் மெஷினில் எப்படி செஸ்ட் ப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அவங்களோட பட்டை சீட்டோட ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஆர்ச் பண்ண மாட்டாங்க. இதனால் என்ன ஆகுனா அவங்களோட ஷோல்டரை யூஸ் பண்ணி அவங்க வெயிட்டை புல் பண்ணிருப்பாங்க. செஸ்ட்டில் எந்த விதமான ஆக்டிவேஷனும் இருக்காது. ஒரு ப்ராப்பரான செஸ்ட் ப்ளை எப்படி பண்ணலான்னா அவங்க பட் சீட்டோட ஒட்டி இருக்கணும், ஆர்ச் பண்ணி இருக்கணும், செஸ்ட் நல்லா மேலே போட்டிருக்கணும். அதே மாதிரி அவங்க க்ளோஸ் பண்ணுறப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணால் எல்போஸை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி எல்போஸை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களோட செஸ்ட் கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு கம்ப்ளீட் செஸ்ட் ஃப்ளை ஒர்க் அவுட்டாக மாறும். இன்றைக்கி நம்ம Q&A செஷனில் மிஸ்டர் கவியரசன் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். கவியரசன் என்ன கேட்டிருக்காருன்னா ஒர்க் அவுட்டுக்கு எப்படி வெயிட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஹானஸ்ட்லி இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னால் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு 30 கிலோ வெயிட் போட முடியும். ஆனால் அதே இன்னொருத்தர்னால போட முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களோட வெயிட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா இன்கேஸ் நீங்கள் பைசெப் கர்ல் பண்ணுறீங்க, உங்களுக்கு 12 reps இருக்குன்னா உங்களால் 12 reps கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு வெயிட்டை சூஸ் பண்ணுங்கள். 12 reps கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட ஃபார்முக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பைசெப் கர்ல் பண்ணுறேன்ட்டு அவங்க உடம்பே ஷேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஷேக் எதுவும் இல்லாமல் ஒன்லி பைசெப் இன்வால்வ் பண்ணி ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெயிட் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Blacksheep Goக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். Until then, it's your Vignesh.
ஸ்டே ஃபிட், ஸ்டே பாசிட்டிவ். எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ. Location courtesy Feral Fitness Studio, West Mumbai.